நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சத்குரு சுவாமிக்கு ஜெய். அஜ்ஞானந்தரக கணபதிதானாத்ம வித்யோபதேசி திராதும் லோகான் பவதவ ஷிகாதாப பாபஜ்யமானா. அஜ்ஞான அரண்யத்தில் சம்சார அக்னியால் தவிப்போர் தம்மை மெய்ஞான ஆத்ம வித்யோபதேசத்தால் காப்பாற்ற சம்பூ காலடியில் மோன நிலை தன்னை விட்டு புவிலே அவதரித்து காலடியிட்டார் சங்கராச்சாரிய ரூபமாய். கருணையாலே கருணையாலே சங்கராச்சாரிய ரூபமாய் கருணையாலே. சுமார் 2500 வருஷங்களுக்கு முன்பு வேதமுக்கமான மார்க்கங்கள் குறைய ஆரம்பிச்சது. அந்த மக்கள்லாம் லோகாயுதமான அஞ்ஞானத்தில் மூழ்க ஆரம்பித்தார்கள். எப்பெல்லாம் தர்மம் நிலைநாட்டப்படணுமோ அப்பெல்லாம் பகவான் இறங்கி தர்மத்தை நிலைநிறுத்துவார் இல்லையா, ஸ்தாபிதம் பண்றதுக்காகவே அந்த பகவான் நமக்காகவே அவதாரம் பண்ணுவார் இல்லையா. ஏன் எப்பவுமே பகவான் இறங்கி அவதாரம் பண்ற? இப்போ பொதுவா நம்ம ஏப்பா இங்க ஒரு டீ கொண்டு வா அப்படின்னா கொண்டு வருவான். சீவோ ஒரு டீ கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் கொண்டு வர்றாரு, அப்புறம் அந்த இடத்துல நம்ம வைக்க முடியுமா? இப்படி உலகத்துக்கு சீவோவான அந்த பகவான் சர்வ சுலபனா ஒரு பக்தன் கூப்பிட்டாலும் தோ கூப்பிட்டி அப்பா தோ ஓடி வரேன், தோ கூப்பிட்டி அப்பா தோ ஓடி வரேன், ஓடி 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 வராரு. எதுக்காக வர்றாரு? அவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னா எதுக்காக பகவானுடைய அவதாரம் நடக்கிறதுங்கிறத சுவாமி சிவானந்தர் ரொம்ப அழகா சொல்றார். The descent of God is for the ascent of mankind அப்படிங்கிற. இறங்கி வருதல் அவதரணம் அப்படின்னா இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அவதாராக யசங்கையாகான்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய அவதாரங்கள் கணக்கிலேயே இல்லை, இன்ஃபைனைட். அப்படின்னா the descent of God is for the ascent of mankind. நம்ம மனசு உய்ய பகவான் எந்த க்ஷமும் பார்க்காம நமக்காக அவதரணம் அப்படின்னு பண்றார். கேரள தேசத்துல களி 2598 நந்தன வருஷத்துல சிவகுரு ஆரியாம்பிகை தம்பதிகள் நம்பூதிரி பரம்பரை கிருஷ்ணயஜுர்வேதத்தை கை கொண்டவர்கள். அவளுக்கு ரொம்ப தாபம், ஒரு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு. பகவானுக்கான யாகங்கள்லாம் பண்ணும்போது பகவான் ரொம்ப மகிழ்ந்து அந்த தர்மத்துக்காக குழந்தை வேணும்னு கேட்ட உத்தம தம்பதிகளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். நீண்ட ஆயுசோட புத்தியே இல்லாம நிறைய குழந்தைகள் வேணுமா, அற்ப ஆயுசோட புத்தியில மிகச்சிறந்த ஒரு குழந்தை போருமா? என்ன எவ்வளவு கஷ்டம். நல்ல புத்தி இருக்கும் ஆனா ஆயுசு இருக்காதுன்னா எந்த அப்பா அம்மாவுக்கு மனசு போகும். ஆனா இந்த அப்பா அம்மா சொல்றா, பகவானே இது நல்லதோ தாங்களே கொடுக்கணும், எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பரிபூர்ணமான சரணாகத்திய அந்த பகவான் இடத்துல சமர்ப்பித்தார்கள். அதனுடைய விளைவா களி 2598 நந்தன வருஷம் வைசாத சுக்ல பஞ்ச நெக்டர் சுபதேனத்துல இந்த குழந்தை உலகத்துக்கு சம்ன ஆனந்தம் கரோது அப்படின்னா கொடுக்கிறவன், ஆனந்தத்தை கொடுக்கிறவனாதல் சங்கரன் அப்படின்னு பேரோட அற்புதமான மகான் தான் நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமா கிடைச்சார். குழந்தை பிறக்கும் போதே நமான் பரசு சூழ கபால இதெல்லாம் கை கால்கள்ல ரேகை அமைஞ்சது. பஜரே லோக குரும் மனோஜ பஜரே லோக குரும் மனோஜ பஜரே லோக குரும் மனோஜ பஜரே லோக குரும். ஆர்யாம்பா முக பங்கஜ பானும் ஆர்யாம்பா முக பங்கஜ பானும் ஆர்யாஜானிப்பதாம்புஜ பிருங்கம் பஜரே லோக குரும். நேத்ய நேத்ய விவேச்சன चतुरं नित्य अनित्य विवेचन चतुरं सत्य
அத்வைத சிந்தன நிரதம் பஜரே லோக குரும். குழந்தைக்கு 5 வயசுல அக்ஷராபியாசம். பொதுவா நம்ம சாஸ்திரங்களை தேடி போவோம். ஆனா சாஸ்திரங்களுக்கெல்லாம் எப்போ சாட்சா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமான ஆதிசங்கர முடிச்சுக்க போறோம்னு எப்போடா இவர் அடைய போறோம்னு என்கின்றதுதான். அந்த சமயம் சங்கரோட அப்பா சிவகுரு பரமபதம் அடைய குழந்தைக்கு 5 வயசுல பூணல் உபநய சம்ஸ்காரம் பண்றா. எல்லா வேதமும் பாங்கமும் எல்லாம் இவரை தேடி ஓடி வருது. 4 வயதில் சாஸ்திரங்கள் எல்லாம் பாங்காய கதை அடைந்தனவே. 4 வேதங்களும் தம்மடையும் நாளை தீங்கிய திருப்பார்த்து நின்றனவே. இந்த சமயம் சிவ குருவாகிய தந்த சிவனிடத்தில் கலந்தார். 5 வேதம் உபவேதம் ஆரம்பமும் பாங்க மூடி வந்தார் என்றதுவே. ஐயன் விதிகளை செய்து கட்ட குருவை அடைந்து வேத வித்தை கற்றார். தூய வேதம் உபவேதம் ஆரம்பமும் பாங்க மூடி வந்தார் என்றதுவே. எல்லா சாஸ்திரங்களும் ஓடி வந்து பிடிச்சிருந்து குட்டி சங்கரன். ஒரு நாள் துவாதசி தினம் குழந்தை பிக்ஷை எடுத்து தானே சாப்பிடுவான். அப்படி பக்கத்து கிராமத்துக்கு போறார் பிக்ஷைக்காக. பவதி பிக்ஷாந்தேகி என்ன பக்கத்தில் ஒரு கிராமத்திலே மிக்க தரேந்திரத்துடனே யுக்தமான ஒன்றவிருதி கொண்டதோர் பிராமணர் மேற்கருணையாகி குருமூர்த்தி அவர் வீட்டினிலே ஏற்க பிக்ஷை என்ப வந்து சேர்ந்தனரோர் துவாதசியில். எவ்வளவோ வீடு இருக்கே, அந்த வீட்டுக்கெல்லாம் போகாம இந்த வீட்டுக்கு வந்திருக்கார். பாவம் அந்த அம்மா நெல்லிக்காய் கூட அழுகல் நெல்லிக்காயா எடுத்துன்னு வராளே. அந்தனர் தம் விருத்திக்காக சென்றிருந்தார். மனைவி மனம் முங்குத்தனால் பிக்ஷையிட ஒன்றுமில்லாமல் தவித்தார். பவதி பிக்ஷாந்தேகி என்ற சிவபழத்தின் வாக்கை கேட்டு அவள் அழுது விம்மி விம்மி அழுகல் அள்ளி கனி அளித்தாள். கூறி குடிக்கு போய் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு எல்லாம் இருந்தும் கொடுக்க எதுவுமே இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம கொடுக்க இருக்கணுங்கிற மனசோட அந்த மனசளவுல பணக்கார அந்த அம்மா கொடுக்கறாளாம். கொடுத்தது யாரு? தட்சிணாமூர்த்தி குட்டி குழந்தைக்கு. அப்ப அந்த க்ஷணமே அவர் பாடுற, இந்த க்ஷணமே இவருடைய கர்மாவெல்லாம் விலகி இவளுக்கு கணக்க தாரைய தங்க காசு பொழிய மாட்டியா அப்படின்னு கேட்கிற மகாலட்சுமி கிட்ட. ஓ மகாலட்சுமி சொன்னா, நீ சொல்றதுனாலெல்லாம் இவள் தங்கி நெல்லிக்காய பொழிய முடியாதா? இவளோட கர்மா இவ அப்படி கஷ்டத்தை அழித்துக்கணும்னு சொன்னோனே கொடுக்கணுங்கிற மனசு இருந்து அந்த க்ஷணமே இவளுடைய கர்மாவெல்லாம் போகாதா பொழியாதான்னு வாதாடி போராடி தங்க நெல்லிக்காய பொழிய வைக்கிற. அந்த நெல்லிக்காய் எப்படி பொழிஞ்சுதான்? நெல்லிக்காயின் அளவு தங்க நெல்லிக்கனியாகமல் நல்லவோர் முகூர்த்தம் பெய்ய அள்ளல் தவ்யத்தருணி நின்றார். இந்த துதியை படிப்போர் என்றும் செல்வ பந்தராகி பந்த வினை தீர்த்து கொள்வ இந்திரை தன் திருவருளா. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினா பணம் கட்டும் அப்படிங்கிறது இல்ல. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினா வாஸ்தவத்துல அந்த அம்மாக்கு என்ன கிடைக்குமா? கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினா வாஸ்தவத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு மனசு இருந்து, பணம் இல்லைன்னா கூட அழுகல் நெல்லிக்காய் கொடுக்கணுங்கிற மனசு இருந்து அந்த மனசு நம்மளுக்கு வருமா? பேர்பட்ட மனசு வந்து கிடைச்சா போறோம், நம்மளுடைய கருமாவெல்லாம் மறந்து போயிடலாம் இல்லையா? அப்படி அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறா. இப்போ 8 வயசு ஆகிறது. சங்கரர் வந்து குரு கிரகத்துல இருந்து இங்க வர ஆத்துக்கு. இப்ப அம்மா 1000 கணக்கு போட்டிருக்கா குழந்தை எப்படி எல்லாம் வளர்க்கலான்னு. குரு சங்கரர் தீர்மானம் பண்ணிட்ட நம்ம இனிமே சன்னியாசம் வாங்கிக்கணும்னு. அப்போ ஒரு நாள் அம்மாவோட ஸ்நானம் பண்ண போற. அம்மாவோட ஒரு நாள் ஸ்நானம் பண்ண போனார். ஸ்நானம் பண்ண போயிட்டு, அம்மா என் காலை முதல்ல பிடிச்சுட்டு இருக்கு, அம்மா 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 என்ன கவ்வின்னு இருக்கு அப்படிங்கிறார். சங்கரரும் 8ஆம் ஆண்டில் தம் குரு விடை பெற்ற தனது அன்னை தனை அடைந்தார். லோகம் மங்களம் பெற நினைந்தார். ஞானாசிரமமான 4ஆம் ஆசிரமம் தன்னை அடைய அம்மை தானே விடையருள்ள ஐயன் தாமோராடு செய்தார்.
அன்னையுடன் ஒரு நாள் சூர்ணி நன்னதியாடச் சென்றார். அங்கு தங்காலை முதலை கௌவி கொண்டதென்றோலமிட்டார். ஒரே குழந்தைதான் எனக்கு ஆதாரம். நான் குழந்தைய விட்டுட்டு என்ன பண்ணுவேன்? குழந்தை யாரும் காப்பாத்துக்கு இல்லையா? யாரும் இல்லையான்னு கேக்குறா. ஐயோ என்ன செய்வேன் அம்மா ஐயா ஜெகதீசா, என்ன மெய்யே யான் இழந்தேன் என்றார். மெய்யே இல்லாதார். ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. மெய்யே யான் இழந்தேன் என்றார். என் உடம்பு போயிட்டுமா முதல்ல என்ன பிடிச்சிருக்காருங்கிறாராம். என்னது வாஸ்தவத்துல யாருக்கு உடம்பே இல்லையோ பேர்பட்ட தட்சிணாமூர்த்தி விளையாடுறாராம். மெய்யே யான் இழந்தேன், அம்மா என் உடம்பே போயிடுமா, நான் என்னமா பண்ணுவேன் அப்படிங்கிறாராம். இப்ப ஆரியாம்பா அம்மா என்ன பண்ணுவா? கோலமிட்டலர் என்றாள் அங்கு பாலனை கரையேற்ற யார் சால வந்துதவாதா விந்தை பால கரைது சொல்வார். அப்போ குழந்தை சூர்ணி நதி பூர்ணா நதியில இருந்து ஒண்ணு சொல்றது. அம்மா நான் முதல்ல ஒண்ணு சொல்றதுமா, நான் முதல்ல சொல்றது என்ன கண்ணா, நீ என்ன இந்த உலகத்துக்கு சன்னியாசமா கொடுத்துட்டானே, இந்த முதல்ல என் காலை விட்டுறதுதாமா அப்படிங்கிறாராம். அப்படியானால் நீயும் எப்படியாவது உயிர் பெற்று தப்பினால் போதும் அப்பா, உன்னை சொப்படி அளித்தேன் என்றார். நீ எப்படி கேட்கிற அப்படியே கொடுத்துடுறேன்ப்பா அப்படிங்கிறா. சொப்படி வித்தை செய்யும் சுத்த தத்பரமான பொருள் சற்று கற்பிதாடல் விட்டு கரையை அற்புதம் என அடைந்தார். அம்மா கிட்ட சொப்படி வித்து தானே பண்றார். அம்மா கிட்ட போ வர, அம்மா நீ சன்னியாசத்தை கூட்டுறேங்கிறதுனால முதலையும் கால் விட்டுருது அப்படின்னு வர்றா சூர்ணி நதியிலேருந்து. இது ஒரு மற்றொரு ஆச்சரியம் என்ன, அந்த முதல்ல கந்தர்வனா மாறிடுது. ஹை என்ன ஆச்சரியம் இது அப்படின்னு, இது என்ன சரித்திரம் அப்படின்னு பகவத்பாதா கேட்க இப்ப சொல்றது முதல்ல, துர்வாசர் சபிக்க நானும் ஓர் முதலை யானே நபத்தம் ஓரதம் வேண்டி நின்றேன், அங்கு ஓரதம் சொல்லி நின்றார். காலடியில் சிவன் ஓர் சிறிய பாலனாய் வந்துதிப்பார். அவர் தம் காலை பிடித்தவுடன் சாபம் கோலமிட்டேன் என்றார். போ துர்வாதர் சபிக்க நான் ஒரு முதலை ஆயிட்டேன், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். அவர் சொன்ன காலடியில சிவன் ஒரு குட்டி பாலகனா வருவார், அவர் காலை பிடிச்சுட்டா உன்னோட சாபக்கோலம் போகும் அப்படின்னா அன்னிலேருந்து காத்துன்னு இருக்கேன். நீங்க என்னைக்கு அவதாரம் பண்ணுவேன், எப்போ இங்க வருவேன், எப்போ உங்க காலை பிடிக்கலான் இருந்தேன், இன்னைக்கு பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது அந்த முதல கந்தர்வனா முதலையா இருந்து கந்தர்வனா மாறி நம்ம சொல்றோம். இப்போ இப்போ அம்மா கிட்ட பர்மிஷனும் வாங்கியாச்சு. இப்போ குருவை தேடின்னு போறார். நன்னதி நர்மதா தீரத்துக்கு போறார். நன்னதி நர்மதா தீரத்தில் சங்கரர் கண்ட மகான் முனிவர்தானே, அன்னவரின் பெயர் கோவிந்த பாதரவரண்டை தீர்த்துக்கொள்ள. அவர் யாரு, எந்த இடத்துல அந்த கஷ்டமான டெஸ்ட்ல பாஸ் ஆனாரோ அங்கேயே தவம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் கோவிந்த பகவத்பாதர் தான் இப்ப சங்கரர் பார்க்க வர. அந்த சமயம் நதி பொங்கி ஊர்களை நாசம் செய்ய ஜனங்கள் பயந்து அந்த மகான் தன்னையே அடைந்தார்களோ ஆபத்தை முறையிட்டு தீர்த்து கொள்ள. அந்த சமயம் வெள்ளம் ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுறதா. அப்போ மக்கள்லாம் நம்மளை யார் காப்பாத்த போறோம்னு ஏங்கிட்டு இருந்தாராம். இப்போ பார்த்த சங்கரர் அவ்வளோ பெரிய வெள்ளத்தை தன்னோட கமண்டலத்துல வச்சுட்டார். இந்த இந்த விசேஷம் அறிந்த ஆனந்தம் கொண்டார் சங்கரரும் சிஷனாய் பணிந்தார். இப்போ என்ன சத்தம், அப்போ மக்கள்லாம் சொன்னா எங்களை காப்பாத்திட்டேல அப்படின்னு. அப்போ பத்மபாதர் கோவிந்த பகவத்பாதர் ஏந்துக்கிறார். அப்போ என்ன சத்தம் அப்படின்னு ஏந்துக்கும் போது
அப்படியா, அப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்ட மகிழ்ச்சி பட்ட அந்த விஷயத்தை கேட்டு, நாட்டிய வித்தையை தேடிய சங்கருக்கு இது சந்நியாசம் தான் கொடுத்தார். போ கோவிந்த பகவத்பாதர் கேட்கிறார், நீ யாருப்பா அப்படின்னு. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்பா நீ யாரே கோவிந்தர் கேட்டதும் உப்பில்லா ஆத்மாவே தான் என்பதாய். உப்பில்லா ஆத்மாவே தான் அப்படின்னு. ஜகஜ்ஜனஸ்தே மலயாபியாம் அகண்ட புண்ணியோதயக் பாவிதாபியாம் த்ரைஷிரோதான நிவேதிதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். குருநாதருடைய பாதத்தை பிடிக்கிறார். பில்லா ஆத்மாவே தான் அப்படிங்கிறார். செப்பாமல் செப்பிய 10 ஸ்லோகங்களை செப்பி நின்றார் குருமூர்த்தியப்போ. ஈசனை காண ரிஷிகள் கடந்தவம் செய்கிறார்கள். அந்தோ என் பாக்யம், ஈசனே உன்னை யான் சிஷ்யனாய் கொள்வது விந்தை விந்தை நானே. சங்கரர் சந்நியாசம் ஏற்கிறார். 12 வயசுல துங்கபாஷம் பண்ணிட்டார். வண்டுகள் எப்படி தாமரைய முக்கியமோ அப்படி சங்கரோட உபதேசம் எல்லாரும் ஈர்த்துது. சனந்தனர் என்ற சிஷ்யர் சங்கரர் சொல்லிட்டார்னு உடனே எதுவுமே செய்யல. கங்கையுடைய அந்த பக்கம் போய் குருவுடைய வஸ்திரத்தை கொண்டு வர போயிட்டார். கங்கை தாண்ட முடியுமா நடந்து பேர்பட்ட குரு பக்தி. தாமரை அவர் ஒவ்வொரு அடியிலும் கங்கா மாதா வைக்கிறார். ஒரு அடியிலும் தாமரை வைக்கிறார். பத்மபாதர் பத்மம் நீதில் நடந்ததால் செழும் பத்மபாதர் என்றாகினார். வேதவியாசர் அனுகிரகம் பண்றார். இன்னும் 16 வயசு கூடித்து. நமக்கு ஏற்கனவே தெரியுமே, முதல் வாயில தப்பும் போது 8 17 ஆச்சு, இப்ப 16 ஆச்சு, இப்ப 16 32 ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. நீமாம்ச பண்டிதராம் சாட்சாத் முருகர் அம்சமா குமாரில பட்டர் கண்டு அவர் அறிவுறுத்தியபதி மாகேஷ்பதி பட்டணம் போறார். சரஸ்வதி பிரம்மா அம்சமா அங்க மண்டன மிஸ்ரர், அவருடைய மனைவி சரஸ்வதி உபயபாரதி இருக்கா. ஒரு கண்டிஷன், சங்கரர் ஜெயிச்சா மண்டன மிஸ்ரர் கன்னியாசம் வாங்கிக்கணும், இல்லைன்னா சங்கரர் கிரகஸ்தாசிரமம் வரணும். தோத்து போனா ஜட்ஜி யாரு? அவருடைய மனைவி உபயபாரதியே. சாட்சாத் சரஸ்வதி அம்சம் இல்லையா? பூமாலை மண்டன மிஸ்ரரோடு வாரெடுத்து மண்டன மிஸ்ரர் வாதத்துக்கு அப்புறம் சுரேஸ்வராச்சாரியர் ஆயிட்டார். வாதத்துக்கு அப்புறம் எனக்கு இனிமே வேலை இல்லை, நானும் பிரம்மலோகத்துக்கு கிளம்புறேன். கிளம்ப முயற்சி பண்ண சரஸ்வாணியை பிரார்த்தனை படிக்கிற, அம்மா நீங்க எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு. திரும்பினா நான் அங்கேயே நின்றுடுவேன், திரும்பாம இருக்கிறவங்களுக்கும் நான் பின்னாடியே வருவேன் அப்படிங்கிற சரஸ்வதி தேவி சரஸ்வாணி சரி நொத்துண்டார். கங்கோத்ரியிலிருந்து சிவபெருமான அருளி 5 லிங்கங்கள்ல யோகலிங்கத்தனோட அந்தரங்க பூஜைக்கு வச்சுக்க. அதான் நம்ம காஞ்சி மடத்தினுடைய காஞ்சி பீட்டத்தினுடைய காஞ்சி காமகோட்டி பீட்டத்தினுடைய லிங்கம் யோகலிங்கம். பத்ரிநாத்தில் முக்திலிங்கம், நேபாளத்துல வரலிங்கம், சிதம்பரத்துல மோக்ஷலிங்கம், ஸ்ருங்கேரியில பகவத்பாதா வரும்போதுதான் சலங்க சத்தம் கேட்கலையேன்னு சரஸ்வதி வராளான்னு திரும்பி பார்க்கிறார். சொன்னா இல்லையா, அங்கே சாரதாம்பாளா திருவினுடைய குடிக்கொண்டுட்டா. அடுத்தது, கோகர்ணத்தில் மூக்கனாய் இருந்த பாலகன் சங்கரர் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டோன்னே ஆத்மாவை காட்டி 12 ஸ்லோகங்கள் சொல்றார். அவரே ஹஸ்தாமலகரர் அப்படிங்கிற சீடரானா. ஆனந்தகிரிங்கட சீடரே ரொம்ப மந்தோன்னு திட்டப்பட்ட சீடர். விபாகமா குருவை பார்த்து, விதிதா கில சாஸ்திர சுதா ஜனதே மகிதோபனிஷர் கதிதார்த்தனிதே கிருதயே கலயே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் என்று தோடகாஷ்டகம் பொழிந்து தோடகாச்சாரியரானார். திருவிடைமருத்தூர்ல கர்ப்பகிரகத்துல இருந்த மகாலிங்க சுவாமியே சத்தியமத்வைதம் சத்தியமத்வைதம் சத்தியமத்வைதம்னு 3 முறை சொல்ல கேட்டு வியந்தனர் ஊர் மக்கள். அம்மாவுக்கு கொடுத்தா இல்லையா வாக்கு, கொடுத்த வாக்குப்படி காலடிக்கு வந்து வாழப்பட்டையாலேயே யோக பலத்தால் அம்மா கிருதிகர்மா பண்ற. முக்தாமணி சத்வம் நயனம் மாத்திருக்கா பஞ்சகம் கேட்டா வராத கண்ணுக்கு கூட அழுக வந்துருமே. இப்படி திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்ட, திருப்பதியூர் கணாபர்ஷண யந்திரம் ஸ்தாபித்தது, திருவற்றியூர் திரிபுர சுந்தரனுடைய உக்ரத்தை தணித்தது, வரதனுடைய உக்ரத்தை தணித்தது, 7 மோட்சபுரிகளில் ஒன்றாம் அம்பாளுடைய உத்யான ஸ்தானமாம் காஞ்சி கஷேத்திரத்துல
ஸ்ரீசக்கர யந்திரம் ஸ்தாபித்து ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் பிந்துவிலே ஏகாந்தமா இருக்க மேரு சக்கரத்தினுடைய பூஜையில பரமானுகிரகத்தை பொழியறார் பகவத்பாதா. சர்வஜ்ய பீட்டம் மேல வரார். அப்பதான் சரஸ்வதி சொல்றா, கிரகஸ்தாசிரம தர்மம் தெரியாம எப்படி சர்வஜர்னு கேக்குறா. 6 மாசம் டைம் எடுத்துக்கிறார். அமுர்கன் ராஜாவினுடைய உடம்புக்குள்ள இருந்து கடைசியில கிரகஸ்தாசிரம தர்மமும் தெரிஞ்சுட்ட சங்கரரை பார்த்து சரஸ்வதி சங்கரர் நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு தன் பட்டத்தையே கொடுக்கறா சரஸ்வதின்னு. இந்திரனும் தன்னுடைய பட்டத்தை கொடுக்க இந்திர சரஸ்வதிங்கிற பட்டம் நம்ம காஞ்சி காமகோட்டி ஆச்சாரியார்களுக்கு அந்த காரணம் இதுதான். இப்படி கானாபத்தியம், சைவம், வைஷ்ணவம், சாந்தம், சௌரம், கௌமாரம்னு ஷண்மதங்களை ஸ்தாபிதம் பண்ணி 32 வருஷங்கள்ல ஸ்ரீ பகவத்பாதா பண்ணின பாஷ்யங்களோ உபதேசங்களோ ஸ்லோகங்களோ யாராலையும் ஈடுகட்டவே முடியாது. குருவள் சதாமய ஸ்ரீ பகவத்பாதா பண்ணின ஸ்லோகங்களே நம்மளுக்கு பரம பாவனமா இருக்கும். ஒவ்வொரு நொடியும் ஸ்மரிப்போம் குரு பரம்பரை. மங்களம் சிவகுரு புத்திராய, மங்களம் மாரியாம்பா சுத்தாய, மங்களம் தட்சிணாமூர்த்தி ரூபாய, மங்களம் சகல கல்யாண குணாய, வேத வேதாந்த சாஸ்திர பாரங்கதாய, வேத பிரம்ம சூத்ராதி பாஷ்ய காரணாய, சதாச்சார சம்பிரதாய பாவனாய, சத்பக்தி புத்தி போத ஸ்வரூபாய, பத்ரித்வாரகா ஜகநாத ஸ்ருங்ககிரி க்ஷேத்ர சம்சாராய ஆச்சாரிய பீட ஸ்தாபகாய, வேதாகமாதி பிரச்சார காரணாய, மாத்ருவாக்ய பரிபாலனாய சங்கராய, ஏகாம்ரே சக்ஷேத்ர நிவாசாய, யோகலிங்க ஸ்தாபிதாய, ஸ்ரீ சக்கர ஸ்தாபகாய, ஸ்ரீ காமகோட்டி பீட அதிஷ்டிதாய, அகில புவன காமாட்சி கருணாபாத்ராய, அத்வைத மத ஸ்தாபகாய, இதகராய, சகல சத்சங்க மார்க ரக்ஷணாய, மாத்ருவாக்ய பரிபாலனாய சங்கராய, ஸ்வரூபாய, ஜயமங்களம் நித்ய சுபமங்களம், ஜயமங்களம் நித்ய சுபமங்களம், ஜயமங்களம் நித்ய சுபமங்களம்.